ஹலோ காய்ஸ். வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு தெரியல. சரி வாழையார் போய் டீ குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தாங்க. அங்கே பால வேலை நடந்துட்டு இருக்கிறங்காட்டி ஆஃப் ரோட்லேயே தான் போனோம். அது ஃபுல்லாக சேறு சகதியாக இருந்தது. நீங்களே பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு எல்லாரும். அதையும் தாண்டி நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு போயே தீர்வோன்ட்டு போனோம். பார்த்தீங்களா, அங்கே தான் பால வேலை நடந்துட்டுருக்கு. அதுங்காட்டி இப்படி சுற்றி போகிறோம். நம்ம அந்த ரயில்வே ட்ராக் வழியாக போகையில் ஆஹா, அந்த கிளைமேட்டுக்கு வேற லெவல் தான். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தான். கடைசியில் மெயின் ரோட்டுக்குள்ளே போகிறக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு. சரி, எங்களுக்கும் மலையில் நிலையோணும் போல் இருந்துச்சு. அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக மழை வந்துருக்கு போல இருக்கு. அதுங்காட்டி நாங்கள் மலையை தேடி அப்படியே போனோம். அங்கே கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போய் டீ குடிக்கிறதே வேற லெவல் ஃபீல் தாங்க. அது ஜாலியாக வண்டியில் பேசிக்கிட்டு இல்லாத கதையை பேசிக்கிட்டு. ஆனால் இந்த சான்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கிடைக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம மழை. இங்கே செக் போஸ்ட் கட்டையெல்லாம் செம மழை. அதுவும் காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அந்த டீ குடிக்கிறதுக்காக என் மலையில் எவ்வளோ நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்காக போயிட்டோம். ஆனால் மலையில் நனைஞ்சாலும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மலையில் நனையிறது பிடிக்கும்? பார்த்தீங்களா, உள்ளே போனோன்னே ஃப்ரெண்டு உடனே மசாஜ் சேரில் உட்கார ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் முடிச்சுட்டு சரி நானும் மலைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த மலையை பார்த்துட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி செம ஃபீல் கிடச்சிது. எனக்கு ஜாலியாக படுத்துட்டு இருக்கான் மசாஜ் சேரில். கடைசி வரைக்கும் மழை நிற்கும் நிற்கும்னு பார்த்தோம், மழை நிற்கவே இல்லை. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சூடாக இந்த மலைக்கு போண்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டான். நல்லா போண்டா சமோசான்ட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டே இருந்தோம். ஒன்னே ஒன்று போதுன்னு ஆரம்பிச்சது கடைசியில் பார்த்தீங்கன்னா 10க்கு போய் நிற்கிது. ஆஹா, மலையில் இந்த மாதிரி சூடாக டீ காஃபி பலகாரம் இப்படி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சரி மழை எப்படி நிற்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுங்காட்டி வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், வீட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கே கிளம்பிட்டோம். ம், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இனி வர வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டா வரும். அண்ட் பாய்.